ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25 முதல் 37 வரை உள்ள வசனங்களை நாம் மையமாக கொண்டு கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்க போகின்றோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே ஒரு நியாய சாஸ்திரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு கேள்வியை வைக்கிறார். என்ன தெரியுமா? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ வேதத்திலே நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நீ கற்றிருக்கிறவன் தானே, அது என்ன சொல்லுது, எனக்கு பதில் சொல்லு என்று கேட்ட உடனே, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு கூட தேட வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் ஒன்று. இனி ஒன்று, நீ உன்னை போல் என்னது பிறரை நேசிக்க வேண்டும், இதுதானே என்று சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரிதான் என்று சொன்னார். இப்பொழுது அந்த நியாய சாஸ்திரி தன்னை ஏதோ மேலானவன் என்று காண்பித்துக் கொள்ளும்படி ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் அவரிடத்திலே. அப்படியானால் என்னை போல் பிறரை நேசிக்க சொன்னீங்க அல்லவா, எனக்கு பிறன் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அந்த கேள்விக்கு பதிலாக இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சமாரியன் ஓமையை சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். எல்லாருக்கும் தெரியும் தானே நல்ல சமாரியன் கதை, தெரியாதவங்க ஒருத்தருமே இருக்க முடியாது. இந்த நல்ல சமாரியன் கதையை நாம் சற்று ஆழமாக இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம தியானிக்க போகின்றோம். நமக்கு தெரிந்த கதை நல்ல சமாரியன் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு மனுஷன் வந்தாங்க, மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு நேராக வந்தாங்க. வருகின்ற பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டுச்சு. அந்த மனுஷன் குற்றுயிரா கிடந்தான். ஆசாரியன் பார்த்துட்டு போனா உதவல்ல, லேவியன் பார்த்துட்டு போனா உதவல்ல. ஒரு நல்ல சமாரியன் வந்து உதவி செய்து கழுதையின் மேல் ஏற்றி சத்திரத்துல கொண்டு சேர்த்து அந்த மனுஷனை நல்லா பார்த்துக்கிட்டு 2 பணத்தையும் கொடுத்துட்டு, நான் மறுபடியும் தேவை நான் வருவேன்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதமா ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு போன கதை தான் தெரியும், அப்படித்தானே? ஆனா இதனுடைய ஆழமான பகுதி என்ன சொல்லுது, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகணும். முதலாவது வாசியுங்கள். அவ்விடத்திலே வாசிக்கின்ற பொழுது லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். நல்ல கவனிங்க, அந்த முதல் லைன் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராக கடந்து வந்தான் என்று. எருசலேம் என்று சொன்னால் அது உயரமான ஒரு பகுதி, எரிகோ என்று சொன்னால் அது ஒரு தாழ்வான பகுதி. அதாவது அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே கள்ளர்கள் பதுங்கி இருந்து வரக்கூடியவரிடத்திலே கொள்ளையடிப்பது அது அந்நாட்களிலே மிகவும் சாதாரண ஒரு காரியமாக இருந்தது. அப்படிதான் இந்த மனுஷனும் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராக வந்தார். அந்த நேரத்திலே அந்த மனுஷனுக்கு கள்ளர் மூலமாக பாதிப்பு வருகிறது. அன்புக்குரியவர்களே, வேதத்திலே எருசலேம் என்று சொன்னால் என்னவென்றால் தேவனோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எருசலேம் எனப்படுவது. எரிகோ என்று சொன்னால் தாழ்வான பகுதி, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நிறைந்த ஒரு பகுதி. அதாவது இந்த மனிதன் எப்படி வருகிறான் பாருங்க, எருசலேம் ஆகிய தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையை விட்டு எரிகோ ஆகிய பாவம் நிறைந்த தேவனுக்கு பிரியமற்ற ஒரு தேசத்துக்கு நேராக, ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து வந்தான். அப்பொழுதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையே நடந்தது. எப்பொழுது ஒரு மனிதன் தேவனோடு கூட வாழ்கின்ற உறவை விட்டு, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விலகி வருகின்றானோ, அப்பொழுதே அந்த மனுஷனுக்கு என்னது ஆபத்து நிச்சயமாக நடக்கும் என்பது இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்லா பாருங்க, ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகுவது ஒரே நாள்ல விலகி வர மாட்டான். ஃபர்ஸ்ட் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெபம் என்னது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வேதத்தின் மீது இருக்கிற ஒரு பிரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆண்டவர் மீது ஆராதனை செய்ய வேண்டும், ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை கொஞ்சம் கொஞ்சமா குறையும்.
பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விட்டு விலகும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் எந்த அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதோ அப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்ம எதற்கு நேராக சென்று கொண்டிருக்கின்றோம்? எரிகோவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். எரிகோவுக்கு நேராக போனோமே ஆனால் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தையும் தேவ பாதுகாப்பையும் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. சாத்தான் எளிமையாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆபத்துகளையும் எதிர்பாராத விதமான இழப்புகளையும் கொண்டு வந்து எளிமையாக நம்முடைய வாழ்க்கையை கள்ளர் கையிலே ஒப்பு கொடுத்து விடுவான். அன்பு ஜனமே, இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம எருசலேமில் இருக்கின்றோமா, இல்லை எரிகோவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் இன்றைக்கு எந்த அளவிற்கு அதிகமாக கொண்டு இருக்கிறதா, இல்ல ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று எபேசு சபையை பார்த்து அன்றைக்கு தேவன் சொன்னது போல இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் சென்று கொண்டிருக்கிறோமா? நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு மனுஷன் போனா, அடிபட்டான், விழுந்தான், அதில் முக்கியம். ஏன் போனான்? எதனால காயப்பட்டான்? எதனால அவனுக்குரியதெல்லாம் கலர்கள் எடுத்துக்கொண்டாங்க? அவன் அதற்கு இடம் கொடுத்தான். அவன் தேவனை விட்டு தூரம் போனான். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிற பொழுது தேவ பாதுகாப்பு நம்மை விட்டு விலகி போகிறது. தேவ பாதுகாப்பு ஒரு மனுஷனை விட்டு விலகுகின்ற பொழுது சத்துரு அவங்க வாழ்க்கையில எளிமையாக கையை வைப்பான். சத்துரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கையை வைத்து விட்டான் என்றால் அவர்களுக்குள்ள இருக்கின்ற சந்தோஷம் முதலாவது பறிக்கப்படும். அவங்க வாழ்க்கையில இருக்கிற சமாதானம் எடுக்கப்படும். அவங்க வாழ்க்கையில இருக்கிற சுகமானது பறிக்கப்படும். அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒற்றுமையானது குலைக்கப்படும். அவங்க வாழ்க்கையில இருக்கின்ற தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாமே அவன் பறித்து விட்டு அவங்களை ஒன்றுமில்லாதவர்களாய், அவங்க வாழ்க்கையை வெறுமைக்கு உரியதாய் மாற்றி அவர்களை நடுத்தெருவில் நிற்க வைப்பான் சத்துரு இந்த மனுஷனை போல. எனவே முதலாவது நாம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஸ்தலமாகிய எருசலேமை விட்டு நாம் ஒருபோதும் எரிகோவுக்கு நேராக போகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட எண்ணம் நமக்குள்ளே வந்ததே ஆனால் உடனடியாக தேவ சமூகத்தில் சென்று மண்டிட்டு, அப்பா எனக்குள்ளே இப்பேற்பட்ட எண்ணத்தை சத்துரு கொண்டு வருகின்றார், என்னை நீர் உறுதிப்படுத்தும், என்னை நீர் பலப்படுத்தும். நான் பலவீனமானவன் தான், நான் சோர்வு அடைகின்றவன் தான், நானும் எவ்வளவுதான் தேவனுக்குள்ளே நெருங்கி வந்தாலும் எனக்குள்ளும் சில தடுமாற்றங்கள் வரதான் செய்கிறது. ஆனால் நான் விலகி போகாதபடி, நான் எரிகோவிலே போய் சென்று சத்துருவின் கையிலே பிடிபடாதபடி என் வாழ்க்கையை காத்து கொள்ளும் என்று நீங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே பலப்படுத்துவதற்கு ஜெபித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகின்றது, கொள்ளையர்கள் கள்ளர்கள் வந்து அவனை அடித்தார்கள், அவன்கிட்ட இருந்த எல்லாவற்றையுமே பறித்தார்கள், அவனை வெறுமையால் குற்றுயிராய் விட்டு சென்றார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. திருடன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதற்கு வருவான்? நன்மையை கொடுக்க வருவானா, எடுக்க வருவானா? அன்புக்குரியவர்களே, நம்ம வீட்டில் எவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வருகிறான்னா நம்மளை விஷ் பண்றதுக்கு வரமாட்டான், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரமாட்டான், நம்ம கிட்ட இருக்கிற நமக்கு உரிய ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டு போவதற்கு தான் அவன் வருவான் இல்லையா? அதே போல தேவனை விட்டு விலகின்ற பொழுது திருடனாகிய பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கள்ளனை போல கொள்ளையர்களை போல எளிமையாக உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு இருக்கிற நன்மைகளை எல்லாம் அவன் பறித்து விட்டு போவான் என்று இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவன் வெறுமையா எடுத்து விட்டு போகிறவன் அல்ல, ஒரு தழும்பை வைத்து விட்டு தான் போவான் இல்லையா? அந்த மனுஷனை அடித்தாங்க, அந்த மனுஷனை மிகவும் வேதனைக்குட்படுத்தினாங்க, காயத்தோடு தான் அந்த மனுஷன் படுத்திருந்தான் தானே. அப்போ பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விட்டு தூரம் போகின்ற பொழுது நம்மை வந்து அட்டாக் பண்ணும் பொழுது நமக்குள்ள என்ன வருகிறது? காயங்கள் வருகிறது. நம்ம எப்படி அவன் விட்டுட்டு போறான்? குற்றுயிரா விட்டுட்டு போவான் இல்லையா? அப்ப இது தண்டனையா இல்ல சோதனையா? நல்லா உணர்ந்து கொள்ளணும், இது தண்டனையா இல்ல சோதனையா? ஆண்டவரை விட்டு தூரம் போனால் வந்த தண்டனை, ஆண்டவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட். இதற்கு ஆண்டவர் பொறுப்பாக முடியுமா?
நிச்சயமா பொறுப்பாக முடியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில மீறுதலையும் பாவத்தையும் செஞ்சுட்டு கடைசியில யார சொல்லுவாங்க? ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போன என்னை கைவிட்டுட்டாரு, ஒவ்வொரு நாளும் நான் கை தட்டி பாட்டுப்பான என்னை கைவிட்டுட்டாரு. ஆண்டவர் கேட்பாரு, நீ ஆலயத்துக்கு தான் போன, ஆனா எருசலேம்ல நீ இருந்தியா? நீ ஆலயத்துல தான் போன, ஆனா என்னுடைய ஐக்கியத்துல நீ இருந்தியா? உன்னுடைய இருதயம் எனக்கு நேராக இல்லையே, உன்னுடைய வாழ்க்கை எனக்கு உகந்ததாக இல்லையே. நீ ஆலயத்திற்கு வந்தாய் சரி, பாட்டு பாடினாய், ஆராதித்தாய், எல்லாமே செய்தாய் சரி, ஆனா உன்னுடைய இருதயம் எரிகோவில தானே இருந்துச்சு, அங்கே இருக்கின்ற இந்த உலக காரியங்கள் மேல தானே இருந்துச்சு. அப்படியானால் உன் சோதனைக்கு நான் அல்ல காரணம், உன் சுய இச்சைதான் காரணம் என்று வேதம் இன்றைக்கு நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் தேவ ஐக்கியமாக எருசலேமை விட்டு ஒரு மனிதன் வெளியேறி வந்து எரிகோவுக்கு நேராக போகின்ற பொழுது முதலாவது அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் சத்துருவினால் பறிக்கப்பட்டு போகிறது என்று இந்த இடத்துல நம்ம தியானிக்கின்றோம். அடுத்த போதைய வாசிக்கின்ற பொழுது லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் கடந்து வர. முதலாவது யார் வருது? ஆசாரியன். ஆசாரியன்னா யாரு? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க தானே. அப்ப அந்த ஆசாரியன் வந்து பார்த்துட்டு அந்த காயப்பட்ட மனுஷனை தொட்டாரா? இல்ல. ஆறுதல் சொன்னாரா? இல்ல. ஏதாவது தன்னால முடிந்ததையாவது அவர் பேசினாரா? இல்ல. அவர் பார்த்தாரு, போயிட்டே இருந்தாரு. ஆசாரியர்கள்னு நினைக்கிற பொழுது அவங்களுக்குள்ளே வேத ஞானம் இருந்துச்சு, சரிதான். நல்ல பாட்டு பாட தெரியும், ஆராதனை நடத்த தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும். ஆனா என்ன இல்ல? இரக்கம் அவங்க வாழ்க்கையில இல்ல. ஆசாரியர்கள் வந்தாங்க, ஆனால் ஊழியத்தின் அடிஸ்தானமாகிய தேவனுடைய அன்பு அவங்க வாழ்க்கையில இல்ல. அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த நியாயசாஸ்திரிக்கு தான் இந்த பதில் எல்லாம் வருது பாருங்க. ஆசாரியன் வந்தான், அவன் பார்த்துட்டு தானே போனான், அவன் பாவம் செஞ்சான் சரி, அவன் தண்டனையில கிடக்குறான் சரி, இப்போ உன் வேலை என்ன? நீ ஒரு ஊழியக்காரன் தானே. அவனை பார்த்துட்டு அவனுக்கு காயம் கட்டி அவனுடைய குற்றத்தை சொல்லி கண்டித்து நடத்தி அவனை நீதிக்குள்ள நடத்த வேண்டியது உன்னுடைய கடமை. அதற்கு தானே நீ போதிக்கப்பட்டிருக்கிறாய், அதற்கு தானே அவனை ஊழியனாகவே தேவன் நியமித்திருக்கிறார். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ற? எனக்கு வேதம் தெரியும், நான் பரிசுத்தவான், நான் ஆராதனை நடத்துறவன், நான் பாட்டு பாடுறவன், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்டு என்ன செய்யற? கடந்து போற. அப்ப நீ உண்மையான ஊழியக்காரனா? இல்ல. ஊழியக்காரனுக்கு தகுதி அடிஸ்தானமாகி அன்பு உன்கிட்ட இல்ல, இரக்கம் உன்கிட்ட இல்ல, மன்னிக்கிற சுபாவம் இல்ல. அப்படியானால் நீ உண்மையான ஆசாரியனே இல்லை என்று மறைமுகமாக அந்த வேதம் அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக யார் வந்தது? ஒரு லேவியன் வரான். லேவியனும் யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரங்க தான். அவங்கள என்ன செஞ்சாங்க? பார்த்துட்டு அப்படியே கடந்து போனாங்க. அன்புக்குரியவர்களே, இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு மனுஷனை நம்ம இந்த நேரத்துல முதலாவது ஆண்டவர் விட்டு விலகி வந்த மனுஷனை குறித்து தியானித்தோம். இரண்டாவது அந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஆசாரியன்னு விலகி போனா, லேவியன்னு பார்த்துட்டு சும்மா போனான். ஆனா உண்மையாகவே ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, பாவத்தினாலேயோ சாபத்தினாலேயோ ஏதோ ஒரு விதத்துல காயத்தோடு கிடக்கிற ஜனங்களை பார்க்கிற பொழுது பார்த்து விட்டு சும்மா போனால் நம்ம உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நம்ம பார்த்து விட்டு நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய அன்பையும் கிரியைகளிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த பகுதியில் முதல் போது நம்ம தியானித்தோம், நம்ம இன்னைக்கு ஒருவேளை காயப்பட்ட மனுஷனா இருக்கலாம், தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி வந்த மனுஷனா இருக்கலாம், இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு போகிற ஆசாரியனாகவோ ஒரு லேவியனாகவோ இருக்கலாம். ஆண்டவர் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாரு, நீங்க எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, எப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்கிறீங்க? ஒரு நியாயசாஸ்திரியை போல கேள்வியை மட்டும் எழுப்பிட்டு நம்மை நாம் நல்லவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றோமா? இல்லையே, நாமே தப்ப செஞ்சுட்டு இன்னைக்கு தண்டனை அனுபவித்து தேவன் மீது பழியை போடுகின்ற இடத்துல இருக்கின்றோமா? அடுத்ததாக வேதத்திலே வாசிக்கிற பொழுது 33வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்பதான் மெயின் ஆளே வராரு. யாரு? சமாரியன்.
அங்கே விழுந்து கிடக்கிறவன் யாருன்னு சொல்லவே இல்லை, அப்படித்தானே? அவன் யூதனோ கிரேக்கனோ யாருன்னு சொல்லல. ஆனா இங்கே வரது யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? சமாரியன். அந்நாட்கள்ல யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்து போகுமா? இல்ல. பல 100 வருடங்கள் விரோதிகளை போல இருந்தவங்க தான் சமாரியர்களும் யூதர்களும். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்லி இருக்கணும்? ஒரு யூதன் வந்தான், அந்த மனுஷனை தூக்கினான்னு சொல்லி இருக்கலாம், அப்படிதானே? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு சமாரியன் வந்து அவனை பார்த்து இரக்கத்தை காமிக்கிறான். அப்படின்னா இதுல எதை ஆண்டவர் உள்ளாடி வைக்கிறாரு தெரியுமா? தேவனுடைய அன்பு ஒரு இனத்தையோ ஒரு ஜாதியையோ ஒரு மதத்தையோ பார்த்து வரது அல்ல. அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய அன்பு மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, மொழியை தாண்டி வெளிப்படக்கூடியதாக இருக்கும் என்பதற்காகத்தான் இங்கே சமாரியனை ஆண்டவர் முன்வைத்து பேசுகின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் எப்படி தெரியுமா உதவி செய்வாங்க? தன்னுடைய ஜாதியின் நினைச்சு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்ய போவாங்க, தன்னுடைய இனம் என்று பார்த்து உதவி செய்ய போவாங்க, தன்னுடைய மதம் என்று சார்ந்து இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது அப்படி அல்ல. எந்த மதத்து மனிதரானாலும், எந்த இனத்து மனிதர்கள் ஆனாலும், எந்த ஜாதி மனிதர்கள் ஆனாலும் நம்ம பிரித்து பார்க்காதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தின் அடிப்படையில் ஆண் என்றும் பெண் என்றும் 2 இன மக்களை மாத்திரமே படைத்திருக்கிறார். அவர் எந்த ஜாதியை நமக்கு கற்றுக் கொடுக்கல, எந்த இனத்தை அவர் வேறுபடுத்தி பேசல, அவர் எந்த விதத்துல மதத்தை குறித்து பேசவே வரல. அவர் ரட்சிப்பின் மார்க்கத்தை குறித்தும் பரலோகம் போவதற்கான மார்க்கத்தின் வழியை குறித்து மட்டுமே நமக்கு போதித்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இந்த பிரிவினைகள் இருக்கக்கூடாது, இந்த வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, ஆள் பார்த்து செய்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, அழகு பார்த்து செய்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, மதத்தை பார்த்து பேசுகிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஒன்றே ஒன்று, நான் இயேசுவின் பிள்ளை, அவர்களையும் என் தேசத்தான் படைத்திருக்கின்றார், அவர்களுக்காக நான் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான ஒரு பொது நலத்தோடு கூட வாழ வேண்டுமே தவிர சுயநலத்தோடு கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த அந்த பகுதியை மறுபடியும் வாசிங்க. சமாரியன் வந்து அவனை கண்டு மனது உருகி, அல்லேலூயா, அவன் மீது இரக்கத்தை காமிக்கிறாரு பாருங்க. அந்த இரக்கம் தான் அந்த மனுஷனை என்ன பண்ணுது? தூக்கி எடுக்குது. ரொம்ப காயத்தோடு கிடக்கிற ஒரு மனுஷன் கிட்ட போய் நீ பண்ண தப்புனாலதான் நீ இன்னைக்கு இந்த பாடம் அனுபவிக்கிறேன்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு சமாதானமா இருக்குமா? இப்போ பொதுவா சொல்லுவாங்க, எரிகிற நெருப்புல எண்ணெயை கோரி ஊத்துறது மாதிரி நானே வேதனையில இருக்கேன், என்கிட்ட வந்து நீ தான் பாவின்னு மறுபடியும் சொல்றாங்கன்னு அப்படி வேதனையோடு கூட சொல்றவங்கள பார்க்க முடியும். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம என்னன்னா, அந்த மனுஷன் தப்பு செஞ்சா சரிதான், அதை சொல்ல வேண்டிய நேரம் அது அல்ல. ஆமாவா இல்லையா? வேதனையின் உச்சத்துல இருக்கிற பொழுது போய் நீ பண்ண தப்புக்கு தான் இப்படி நீ அனுபவிக்கிறேன்னு போய் அந்த நேரத்துல அல்ல கண்டிக்கிறது, அந்த நேரத்துல அன்பு காட்டி அந்த மனுஷன்கிட்ட தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி அவனுக்கு காயத்தை கட்டுற நேரம் தான் அந்த நேரம். அந்த மனுஷன் சரியாகி வருவான்ல, அதுக்கு பிறகுன்னு அவன்கிட்ட சொல்லணும், ஏன் இந்த பாடுகள் உனக்கு தெரியுமா, ஏன் இந்த பிரச்சனை தெரியுமா, எதனால நீ காயப்பட்ட தெரியுமா, எதனால உன் ஆசீர்வாதம் பறிப்போச்சு தெரியுமா? எப்ப சொல்லணும்? காயம் மாறின பிறகு. அல்லேலூயா. காயத்தோடு காயத்தை சேர்க்கிறவங்களாக கிறிஸ்தவங்க இருக்கக்கூடாது, காயத்திற்கு காயம் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த சமாரியன் மனது உருகிறாரு, இரக்கத்தை காமிக்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு பெரிய பெரிய சர்ச் பில்டிங் கட்டி வச்சிருக்கீங்களா, அதை அவர் பார்க்கல. அந்த இடத்துல 10,000 1,00,000 பேர் கூட்டம் வராங்களா, அதை அவர் பார்க்கல. அந்த 10,000 அந்த 1000 ஒரு மனுஷனாவது இந்த சமாரியனை போல இருக்கிறானா, அதை தான் அவர் இன்றைக்கு நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை நாட்கள்ல எந்த சர்ச் இந்த உலகத்திலே ரொம்ப பெருசா கட்டப்பட்டிருக்கு, அங்க இருக்கிற மக்களை தான் முதலாவது கூட்டிட்டு போன அவர் வருவாரா? இல்ல. ஒரு எந்த இடத்துல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களதான் பரலோகத்தை கூட்டிட்டு போன அவர் வருவாரா? இல்ல. அவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. ஆடம்பரமான சர்ச்சை பார்க்கல, ஆடம்பரமான கட்டடங்களை பார்க்கல, ஆடம்பரமான கூட்டங்களை பார்க்கல, ஆடம்பரமான அலங்கரிப்பை பார்க்கல. உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கின்றார். அந்த இருதயம் தேவன் சொன்ன பிரகாரமாய் அவருடைய வார்த்தைகளின்படி இருக்கிறதா என்பதனை பார்க்கின்றார். தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறதா என்பதனை பார்க்கிறார். இங்கே சமாரியன் வந்து அந்த மனுஷன் கிட்ட முதலாவது இரக்கத்தை காண்பிக்கிறார். இரண்டாவது அந்த மனுஷனுடைய
பக்கத்துல அவர் போறாருன்னு நம்ம பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தொலைவில் இருந்து காண்பித்து அங்க ஒரு மனுஷன் அழுதுட்டு இருப்பான், நீங்க இங்க ஒரு இடத்துல போன் பண்ணி அழாத சரியாயிரும்னு சொல்றது அல்ல. நம்மளால முடிந்தா போய் உட்கார்ந்து அந்த மனுஷனுக்கு ஆறுதலை சொல்லி அந்த மனுஷனுக்கு காயத்தை கட்டுறதுதான் உண்மையான சமாரியனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. இங்க இருந்து நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும்னு சொல்றதல்ல. உங்களுக்கு முயன்றால், ஒருவனுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமற் போனால் அது நமக்கு பாவமா இருக்கும்னு வேதம் சொல்லுது. நம்மளால முடியும்னா கடந்து போங்க, உங்களால முடியும்னா அவங்களுக்கு ஒரு உதவியை செய்யுங்க, உங்களால முடியும்னா அவங்களுக்கு ஆறுதலா போய் செயல்படுங்க. முடியாதே அவர் சொல்லல, முடிந்தால் இதனை செயல்படுத்துங்கள். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியைகள் இல்லாத அன்பும் செத்ததுதான். ஆண்டவருடைய வேதத்தின்படி, இந்த ஓமையின்படி ஒரு சமாரியனை போல நீங்களும் நானும் கிரியைகளிலே விசுவாசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் காண்பித்து தேவனுக்கு நேராக கள்ளர் கையிலே அகப்பட்ட இன்றைக்கு தொலைந்து போன ஆடுகளை அழைத்து வருவதற்கு உங்களை அவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. அதே வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். கிட்ட வந்து காயங்களில் எண்ணெயும் திராட்சரசையும் வார்க்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எண்ணெய் எதை குறிக்கிறதுன்னா ஆறுதலையும் மென்மையும் குறிக்கிறது. திராட்சரசம் அந்நாட்களிலே அந்த காயப்பட்டதை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்தினாங்களாம். பாருங்க, எந்த அளவாக தங்கிட்ட இருக்கிறத அந்த மனுஷனுக்காக செலவு பண்றாங்க இல்லையா? இது எனக்குன்னு வேணும்னு வச்சுக்காம ஃபர்ஸ்ட் அந்த மனுஷனுக்கு முதலுதவி செய்யணும். அந்த மனுஷனுக்கு இப்ப இருக்கிற அந்த காயத்துல இருந்து ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும்னு எண்ணெயும் திராட்சரசத்தையும் வைத்து காயங்களை கட்டுறாரு, தங்கிட்ட இருக்கிறத செலவு பண்றாரு. அதாவது தேவன் நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? தன்னுடைய நேரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய உயிரை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்ம எதனை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? யோசித்து பார்த்திருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்காக எதனை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம தேடி வரோம், ஆமாவா இல்லையா? ஏதாவது தரமாட்டாரா, ஏதாவது தரமாட்டாரா நம்ம தேடி வரோம். அவரும் கேட்குறாரு, உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாயான்னு சொல்லிட்டு அவரும் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு. இன்னைக்கு அவருடைய எதிர்பார்ப்பு நம்ம என்னது, பிளாங்காவே இருக்கு அந்த இடம். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு மட்டும் இன்னைக்கு அந்த பிளாங்க் இல்லாம ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்த பேஜே இன்னைக்கு போயிட்டே இருக்கு. நம்முடைய விண்ணப்பங்கள் இன்னைக்கு பேஜ் கணக்கா எழுதிட்டே போலாம். நிறைய தேவை, நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை. ஆனா ஆண்டவர் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், உன் வாழ்க்கையை நான் விரும்புகிற பிரகாரம் மாற்றுன்னு ஒரே ஒரு லைன்ல அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்குமே அந்த பேஜ் நம்ம என்ன பண்ணல, ஃபில் பண்ணல, பிளாங்காவே வச்சிருக்கிறோம். அது ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனுஷன் காயம் கட்டினது மாதிரி நீயும் பிறனுடைய வாழ்க்கையிலே காயத்தை கட்டி உன்னால் முயன்ற அளவுக்கு பிறரை தூக்கி விடு. இதையே இந்த ஓமை மூலம் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று. அல்லேலூயா. அடுத்ததாக வாசியுங்கள். அவனை தன் சுய வாகனத்தின் மீது ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. இப்ப தன்னுடைய சொந்த வாகனத்துல ஏற்றுறாரு. சமாரியன் நடந்து போறாரு, அந்த மனுஷனை ஏற்றி கொண்டு போறாரு இல்லையா? அப்போ அவன் அப்படியே தெருவில் விட்டுட்டு போகல, நான் முதலுதவி பண்ணிட்டேன், இனி நீ எப்படியாவது வாழ்ந்துட்டு போன்னு விடாம அழகா தன்னுடைய வாகனத்தின் மீது ஏற்றி எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு, சத்திரத்துல கொண்டு சேர்க்கிறாரு. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஹாஸ்டல்ல கொண்டு விடுறாரு, ஒரு விடுதியில கொண்டு சேர்க்கிறாரு அந்த மனுஷனை. அப்ப அந்த விடுதி வேதத்தின்படி நம்ம ஆழமா தியானித்தோம்னா அதுதான் சபை. அந்த மனுஷனை ஒரு பாவத்திலே கண்ணெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்துட்டாரு. அப்படி அந்த சமாரியை விட்டுட்டு போகாம இனி இவனுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா நம்ம தான் உத்தரவாதம் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அழகா கொண்டு சபைக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டாரு. சபைக்குள்ள கொண்டு போகிற பொழுது எப்படிதான் போனார் அந்த மனுஷன், காயத்தோடு போறாங்க. காயத்தோடு போய் அந்த மனுஷங்கிட்ட இப்ப சத்திரத்தை நடத்துற ஒரு மனுஷன் இருக்காரு இல்லையா, அவர் தான் யாரு, ஊழியக்காரர். அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு சொல்றாரு, இந்த மனுஷனை நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க விசாரிச்சுக்கோங்க, 2 பணத்தை இதா கொடுக்கிறேன், இதிலும் அதிகமாய் செலவு உண்டானா நான் திரும்ப வருவேன், அப்ப அதை சேர்த்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரன் கிட்ட இந்த காயப்பட்ட மனுஷனை கொண்டு ஒப்படைக்கிறாரு. அல்லேலூயா. சபை என்பது ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் வந்து கூடுகிற இடம் மட்டுமல்ல,
காயப்பட்டு பாவத்தினால் விழுந்து போய் தேவனை விட்டு தூரம் போய் பல நிலைகளிலே உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிற மனிதர்களை குணமாக்குகிற இடம் தான் எது? சபை. இன்னைக்கு அநேகம் நினைக்கிறாங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி அல்லங்க. பர்ஃபெக்ட் ஆக்குறதா சபையோட வேலையே தவிர பர்ஃபெக்ட் ஆனவங்களை கொண்டு உள்ள வைக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லையா? வெளியில இன்னைக்கு எத்தனையோ மீன்கள் வலையில சிக்காம அநேக மீன்கள் இன்னைக்கும் இருக்கு. எத்தனையோ ஆடுகள் தொலைந்து போனது இன்னும் அதிகமா இருக்கு. அவங்களை எல்லாம் கொண்டு உள்ள சேர்த்து அவங்களை கண்டித்து அவங்களை தேவனுக்குள்ளே நடத்தி அவங்களுக்கு போதித்து அவங்களை கர்த்தருடைய வழிகளிலே கொண்டு வந்து சேர்த்து நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவதற்காகத்தான் சபை இருக்கே தவிர உள்ளே நம்ம இருக்கிறவங்க மற்றவங்களை நியாயம் தீர்த்துட்டு மற்றவங்களை உதாசீனப்படுத்திட்டு நான் தான் நல்லா இருக்கிறேன், நான் தான் பரிசுத்தவான் என்று நியாயப்படுத்துகிற இடம் மட்டுமல்ல சபை. மற்றவர்களை நியாயமுள்ள வழிகளிலே நடத்துவதுதான் உண்மையான சபை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கின்றோம்? நம்ம இன்னைக்கு உடைக்கப்பட்ட ஒரு மனிதனா ஒருவேளை இருக்கலாம், காயப்பட்ட ஒரு மனிதனா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அந்த நிலைமையில் இந்த சபைக்குள்ள நம்ம வந்து சேர்ந்து இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாரியனாக கடந்து வருவார். அல்லேலூயா. நம்முடைய காயத்தை யார் இன்னைக்கு கட்டாவிட்டாலும் நம்முடைய காயத்தை கட்டுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கையை உருவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்மை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு சேர்த்துட்டார். ஒரு நாள் நம்ம எருசலேமில் இருந்து எரியோவுக்கு நேராக வந்து அடிபட்டுட்டோம், பல விதமான போராட்டங்களுக்கு உட்பட்டுட்டோம். ஆனா இனி நம்ம அந்த ஒரு இடத்துல போய் மாட்ட விடாது கூடாது என்பதற்காக தேவன் நம்மை பாதுகாத்து ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனவே நம்ம இனி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து அந்த பாதையிலே விட்டு விலகாதபடி நம்ம பத்திரமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த மனுஷன் அழகா சொல்றாரு, நான் திரும்ப வந்து அதை நான் கொடுப்பேன் என்று. எதை கொடுப்பேன் என்று? இந்த மனுஷனுக்காக நீ செலவு செய்தவற்றை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லி இருப்பார் தெரியுமா? நான் மறுபடியும் வருவேன் என்று. இப்ப நான் போறேன், எனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துல நான் போறேன், அங்க போய் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் மறுபடியும் திரும்ப வருவேன். அதே போல அந்த சமாரியன்னு சொல்றாரு இல்லையா, நான் போவேன், நீ செலவு பண்ணு, நான் மறுபடியும் திருப்பி வந்து அதை கொடுப்பேன் என்று. ஒரு நல்ல சமாரியனாகிய இயேசு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இவற்றை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். நீங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்க வேண்டும், நீங்க எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழ வேண்டும், நான் திரும்பி வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு நீதிக்கு நேராக இருக்க வேண்டும் என்று. தொடர்ந்து அடுத்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அல்லேலூயா. நீயும் போய். இப்பதான் நியாய சாஸ்திரி கிட்ட ஒரு கொஸ்டினை வைக்கிறாரு. இவ்வளவு நேரம் நீ கதை கேட்டுட்ட, இப்போ உன்கிட்ட கேட்கிறேன். ஆசாரியன் வந்தான், அந்த இடத்துல லேவியன் வந்தான், சமாரியன் வந்தான். இந்த 3 பேர்ல அந்த காயப்பட்டவனுக்கு யார் பிறனாக இருந்தான் என்று. யார் பிறனா இருந்தது? சமாரியன். அல்லேலூயா. ஊழியக்காரர் 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சமாரியன் வந்து என்ன பண்ணான்? ஒதுக்கப்பட்டவன், இவன் நம்முடைய இனத்துக்கு ஆகாது என்று தூரப்படுத்தப்பட்டவன் தான் வந்து என்ன பண்ணான்? அவனுக்கு காயம் கட்டி அவனை ஹெல்ப் பண்ணி அவனை அழகா சேஃப்டியான ஒரு பிளேஸ்ல கொண்டு சேர்த்து அவனுக்கு உதவியா இருந்தான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அதே போல நீயும் என்ன பண்ணு, இதே வேலையை போய் பண்ணு. எல்லாம் தெரிஞ்சவன்னு காமிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காத, நீ இந்த வேலையை போய் செய்யன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, நம்ம ஆசாரியனை போல இருக்கோமா, லேவியனை போல இருக்கிறோமா, இல்ல சமாரியனை போல இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குள் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம தேவன் கிட்ட கேட்கிற பொழுது அவர் வைக்கிற பதில் இதுதான், நீ பிறனை நேசி. எப்படி நேசி? இந்த சமாரியனை போல
நீ நேசிக்கிறவனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீ பரலோக ராஜ்யத்திற்கு நித்திய வாழ்க்கைக்கு தகுதி உடையவனாக மாற்றப்படுவாய் என்று வேதத்திலே நம்மை பார்த்து அவர் சொல்லுகின்றார். இன்னைக்கு நம்ம சபையை நடத்துகின்றவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு விதத்துல கொஞ்ச நேரம் பகுதி நேரம் ஊழியம் செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். நம்ம ஒரு ஊழியத்தை செய்கிற பொழுது எதையுமே எதிர்பார்த்து செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அழகாக அந்த சமாரியன் என்ன தெரியுமா சொல்ல, ஒரு சத்திரத்துல கொண்டு விட்டுட்டு நீ இவனை விசாரித்துக் கொள் என்று. யாரை விசாரித்துக்கொள்? இந்த அடிப்பட்ட இவனை நீ விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஒரு செய்கிற ஒரு தவறு என்னன்னா, அவங்க சர்ச்சில் இல்லை அவங்க கூட்டத்தில் வர தனக்கு பிரியமானவங்களை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. ஆமாவா இல்லையா? அதிக இடத்துல இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அவங்கள தனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நேரத்தை செலவிடுவாங்க, அவங்க கூட ரொம்ப நேரம் பேசுவாங்க, அவங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு எல்லாமே ஓடி ஓடி உழைப்பாங்க. இது அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கல அப்படின்னா கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவங்க விஷயத்திற்கு ஏன்னு கூட ஒரு கேள்வியை எழுப்ப மாட்டாங்க. இங்கே ஆண்டவர் சொல்வது என்னன்னா, உன்னுடைய கையில கொஞ்சம் ஆடுகளை நான் கொடுத்துட்டேன்னா அவங்க மொத்த பேருடைய பொறுப்புக்கு யாரு காரணம்? நீ தான் காரணம். நீ ஆசாரியனாயிரு, லேவியனாயிரு, நியாயசாஸ்திரியாரு, யாரு வேணாலும் நீ இருந்துட்டு போ. ஆனா உனக்கு கொடுத்த வேலையை நீ உண்மையா செய். உன் கையில ஒரு 10 ஆடுகளை கொடுத்திருக்கிறேனா, இல்ல ஒரு 100 ஆடுகளை கொடுத்திருக்கிறேனா, 5 ஆடுகளை தான் கொடுத்திருக்கிறேனா, அவங்களை எல்லாரையுமே ஒன்று போல் நேசிக்க வேண்டும், ஒன்று போல் அவங்களை போதித்து நடத்த வேண்டும், ஒன்று போல் அவர்களை நீ ஒவ்வொரு நாளும் தேவனுக்கேற்ற பாதையிலே நீதியாய் நடத்த வேண்டுமே தவிர இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவங்களுக்கு நான் இவ்வளவு செய்கிறேன், இவங்களை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதனால இவங்களுக்கு நான் இவ்வளவு செய்கிறேன்னு எதையுமே பிரித்து பார்க்காமல் ஒவ்வொரு காரியத்திலையும் நீதியா உன் ஊழியத்தை செய். நான் திரும்ப வருகிற பொழுது அதற்கு ஏற்ற பலனை உன் வாழ்க்கையில கொடுப்பேன் என்று ஆண்டவர் அந்த சத்திரத்தை நடத்தின ஊழியக்காரனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் சமாரியன் மூலமாக. அல்லேலூயா. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்திலே அநேக காரியங்கள் மறைந்திருக்கிறது. ஊழியர்களுக்கு பேசுகின்றார், விசுவாசிகளுக்கு பேசுகின்றார், தேவனை விட்டு தூரம் போனவர்களுக்கு எச்சரிக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையில தேவனை விட்டு தூரம் போனால் நடக்கிற ஆபத்துகளை குறித்து பேசுகின்றார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கின்ற பொழுதா இருக்கலாம், தியானிக்கின்ற பொழுதா இருக்கலாம், தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது. நீங்க இன்னைக்கு ஒருவேளை எருசலேம் ஆகிய தேவன் உங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பான இடத்தை விட்டு, தேவனோடு இருந்த ஜெப வாழ்க்கையை விட்டு, பரிசுத்த வாழ்க்கையை விட்டு, அதிகமாக தேவனுக்கு என்று கொடுக்கிற எல்லா விதமான ஒரு நிலைமைகளை நீங்கள் விட்டு எரிகோவை பார்த்த உடனே, அன்னைக்கு சோதம் கோமரம் பட்டணத்தை பார்த்த உடனே லோத்துக்கு ஒரு ஆசை வந்தது போல, அங்க போனா எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைச்சது போல நீங்களும் தேவனை விட்டு ஒருவேளை எரிகோவுக்கு நேராக சென்றிருக்கலாம். உங்க வாழ்க்கை இன்றைக்கு ஜெப வாழ்க்கை குறைந்திருக்கலாம், ஆதுல இருந்த அன்பு குறைந்து போயிருக்கலாம், ஆதுல இருந்த விசுவாசம் தளர்ந்து போயிருக்கலாம், தேவன் மேல ஒரு சந்தேகமே வந்திருக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் இருந்ததே, இந்த வார்த்தை வந்ததே, தாமதமாகிறதே, நடக்க வாய்ப்பே இல்லையே, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிறதே, இனி நம்ம எதற்கு ஜெபிக்கணும், இனி நம்ம எதற்கு அதே போல ஆண்டவரை தேடணும்னு உங்களுக்குள்ள ஒரு பின்மாற்றம் இருக்கலாம். அந்த பின்மாற்றம் வாழ்க்கையில அநேக போராட்டங்களை கொண்டு வரும். சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நன்மையை நிச்சயமா பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. சூழ்நிலையை பார்த்து உலகத்துக்கு பின்னால ஓடுனீங்கன்னா அழிவு வரும். சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் தேவன் நடத்துவார் என்று அவருக்குள்ள நின்று பாருங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல நான் ஜெபிக்க போகிறோம். ஈசாக்கு பஞ்ச காலத்துல இருந்தாரு இல்லையா? அவருடைய நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு, அவங்க அப்பா காலத்துல வந்த மாதிரி. அந்த நேரத்துல ஆண்டவர் அவரை குறிப்பிட்ட ஒரு இடத்துல நீ இருக்க சொல்றாங்க, நீ இங்கதான் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு. அந்த நாட்கள்ல வறுமை பஞ்சம்னா மழை இல்லை, ரொம்ப வெயில். இனி ஒரு பக்கம் நீங்க ஒரு சின்ன ஒரு செடியை நட்டா கூட அந்த மழை இல்லாத வெயில் காலத்துல கரைஞ்சுதான் போகும், துறவெல்லாம் மூடி இருக்கு. அந்த நேரத்துல ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? நீ விதைய தூவுன்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? மழை இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, கீழே எல்லாம் வறண்டு போய் நிலம் எல்லாம் வெடிச்சிருக்கு, எங்க போய் விதைய தூவுறதுக்கு? எல்லாரும் என்ன பார்த்தா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நான் விதையும் தூவ மாட்டேன், செடியும் நட மாட்டேன், மழை இல்லை, வெயிலா இருக்கு, காஞ்சு போயிருக்கு, நிலம் எல்லாம் வத்திருச்சு, நான் போய் கஷ்டப்பட்டு தோண்டி விதைய தூவிட்டு நான் எங்க போய் தண்ணி ஊற்றுவேன், இது எங்க வளர்ந்து வரும்னு கேட்போமா இல்லையா? இந்த காலத்துல இருக்கிறவங்க அதை கேட்குறாங்க. மழை இல்லாம நட்டா எங்கெங்க வரும்? ஆமாவா இல்லையா? ஈசாக்கு தான் அது கேள்வியே கேட்டாரா? இல்லை. மழை இல்லை, பஞ்சம்,
வெயில், வறட்சி, கிணறுல தண்ணி இல்லை, கிணறும் இல்லை. இப்போ அவர் என்ன பண்றாரு? விதைய போய் தூவுறாரு. அந்த விதை முளைச்சிச்சா? பலன் கொடுத்துச்சா? 1 மடங்கா, 2 மடங்கா, 100 மடங்கு பலனை பெற்றார். அல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? விதை முளைக்காது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இருந்துச்சு, விதை முளைச்சிச்சு. சூழ்நிலை இருக்கும், ஒண்ணுமே நடக்காது, கிடைக்காது, வாய்க்காதுன்னு. ஆனா அந்த சூழ்நிலையை மாத்தி வச்சுட்டு தேவ வார்த்தை இருக்கா, அங்க நடக்கும்னு சொல்லி அடி எடுத்து வச்சு பாருங்க, சூழ்நிலையே வந்து உங்களை பார்த்துட்டு நிற்கும், எப்படி உங்க வாழ்க்கையில நன்மை கிடைச்சுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் விட்டு தூரம் ஓடிடாதீங்க. வாக்குத்தத்தம் நடக்கலைன்னு தூரம் ஓடிடாதீங்க. வாழ்க்கையில என்ன மாற்றணும் அதை மாற்றுங்க. செயல்ல எதை மாற்றணும் அதை மாற்றுங்க. ஜெபத்தை இன்னும் எப்படி மாற்றணும் அதை மாற்றுங்க. ஆண்டவர் இன்னும் அதிகமா எப்படி தேடணும் அதை செய்யுங்க. உங்களை நீங்க மாற்றுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஸ்தலங்களை, எங்கே எதை மாற்ற வேண்டும், எங்கே யாரோடு எதை பேச வேண்டும், எங்கே எதை செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்குகிறவராக இருக்கின்றார். அதனால் கேட்கிறேன் அன்பு ஜனமே, இந்த நல்ல சமாரியன் கதை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று விசுவாசிக்கிறேன். காயப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு அவர் நல்ல சமாரியனாக வெளிப்படுவார். ஒரு ஆசாரியனாக, ஒரு லேவியர்களாக இருப்பீர்களே ஆனால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையா செய்யுங்க. எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கோபத்துக்கும் அவருடைய வெறுப்புக்கும் நம்ம ஆளாக கூடாது. ஆகையினால் எதுவாக இருந்தாலும் வேதம் கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும்னா நமக்கு அடுத்தவர்களை உண்மையாக வேதத்தின்படி நேசித்து தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் காட்ட வேண்டும். நமக்குள்ள ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம், நம்ம எப்பொழுதுமே அந்த உலகம் பார்க்கிற மாதிரி ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து மற்றவங்களை நேசிக்கிற ஒரு பண்பு மட்டும் ஒரு நாளும் வரக்கூடாது. ஆண்டவர் அதை வெறுக்கின்றார். அவருக்கு எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், எல்லாருமே அவருடைய கரத்தினால மீட்கப்பட்டவர். அவர் எல்லாருக்காகவும் ரத்தம் சென்றிருக்கின்றார், எல்லாருக்காகவும் அவர் உயிரை கொடுத்திருக்கிறாரு. அவர் இன்றைக்கும் எல்லோரும் மனம் திரும்பி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கை அவருடைய விருப்பப்படி இருக்குமானால் அவரை நேசிக்கிறோம் என்று மட்டுமல்ல, அவர் கற்றுக் கொடுத்த பிரகாரம் நேசித்து அன்பையும் விசுவாசத்தையும் செயலிலே காண்பிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். யாவரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நல்ல சமாரியனிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. அப்ப நல்ல சமாரியன் அப்ப இனத்தை பார்த்தோ ஜாதியை பார்த்தோ உதவி செய்யல. அந்நாட்களை ஆசாரிகள், உண்மை அறிந்தவர்கள் கூட விட்டுட்டு போயிட்டாங்க. உண்மை ஆராதிக்கிற லேவியர்கள் கூட விட்டுட்டு போயிட்டாங்க. நியாய பிரமாணங்களையும் எல்லா வேத நூல்களையும் கற்று தேர்ந்து, அப்பா யெகோவா என்றால் யார், பிதா என்றால் யார், ராஜ்யம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, எல்லாமே ஆண்டவரை கற்று தேர்ந்த அறிவில் பலப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. ஆனால் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட சமாரியனோ தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினான். ஆண்டவரே, உண்மையான அன்பு எப்படிப்பட்டது என்பதனை ஒரு சமாரியன் மூலமாக நீங்க அந்த நியாய சாஸ்திரிக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்பா. அதே போல இன்னைக்கு ஒருவேளை எங்களுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு அப்பா அந்த அன்பை உண்மையாய் வெளிக்காட்டாமல், இரக்கத்தை உண்மையாய் வெளிக்காட்டாமல், நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்கும் என்று வித்தியாசம் பார்த்து, பாரபட்சம் பார்த்து ஆண்டவரை நாங்கள் ஒருவேளை இன்னைக்கு பழகி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை, அப்படிப்பட்ட சுபாவம் எங்களுக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு அவைகளை விட்டு நாங்கள் வெளியே வந்து நாங்கள் உண்மையாய் உம்முடைய அன்பை பிறருக்கு காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப தேவன் எங்களுக்கு ஞானத்தை தாருங்க அப்பா. அந்த இரக்க தாருங்க, அந்த கீழ்ப்படுதலை தாருங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, ஒருவேளை நாங்கள் அந்த கள்ளர் கையிலே அகப்பட்ட ஒரு மனிதனை போல இன்றைக்கு இருக்கலாம். ஒரு நாள் நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம், அதிகமாய் ஆராதித்தோம், அதிகமாய் உம்முடைய வேதத்திற்கு இடம் கொடுத்தோம், வேதம் சொல்லுகிற வார்த்தையை விட்டு விலகாமல் இருந்தோம். என்ன சொன்னாலும் கர்த்தர்கிட்ட கேட்டுதான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்க ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்தோம். ஆனால் இந்த உலகத்தின் இச்சைகளை எங்களை நெருக்கின பொழுது, இந்த உலகத்தின் பாவங்களை எங்களை நெருக்கின பொழுது, அப்பா எங்களுக்கு விருப்பமானவைகள் நாங்கள் கேட்ட நேரத்தில் கிடைக்காத பொழுது எருசலேம் ஆகிய உம்முடைய ஐக்கியத்தை விட்டு எரிகோவுக்கு நேராக
அங்க உயர்ந்த மதில் இருக்கிறது, அங்கதான் பாதுகாப்பு இருக்கிறது, அங்கதான் எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இந்த உலகத்தில் வெளிப்படையான ஆசீர்வாதத்தை பார்த்து உம்மை விட்டு மனிதர்களுடைய ஆலோசனை கேட்டு விலகி போய்விட்டோம். உம்மை விட்டு இந்த உலகத்தின் நேராக கடந்து போய்விட்டோம். உம்மை விட்டு சோதம் கோமர பட்டத்துக்கு நேராக கடந்து போய்விட்டோம். அதனால எங்க வாழ்க்கையில சோதனை, அதனால எங்க வாழ்க்கையில உம்மால வந்த தண்டனை, இன்னைக்கு நாங்கள் வேதனைக்குள்ளாக இருக்கின்றோம். நாங்கள் ஆதிலே உம்முடைய அன்பில நாங்கள் மறுபடியும் கடந்து வருவதற்கு அப்பா எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம்னு சொல்லுங்க, எங்களை ஒப்புவிக்கிறோம்னு சொல்லுங்க. ஆதில இருந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள கடந்து வாருங்க, கடந்து வாருங்க. ஆதில இருந்த வேத பிரியத்துக்குள்ள இறங்கி வாருங்க. உங்க வாழ்க்கை அதற்கு நேராக ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்துல தேவனுடைய சத்திரமாகிய சபையை விட வேற எங்கும் பாதுகாப்பு கிடையாது, வேற எங்கும் பாதுகாப்பு கிடையாது. அவர் உங்களை காயப்படுத்தினால் கூட அவர் காயம் கட்டுகிற தெய்வமா இருக்கிறார், அவர் கண்ணீர் துடைக்கிற தெய்வமா இருக்கிறாரு. அவர் அப்படியே விட்டு போகிறவர் அல்ல. மனுஷங்க என்ன தெரியுமா செய்வாங்க, உங்ககிட்ட இருக்கிறதையும் பறித்து கொண்டு குற்றுயிரை ரோட்ல விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நீங்க பாவத்தினால் காயமடைந்து கிடந்து தேவனே என்று அழைத்தாலும் கூட அவர் மறுபடியும் உங்களை காப்பாற்றி, உங்களை பத்திரப்படுத்தி, உங்களை சத்திரத்துக்குள்ளே கொண்டு சேர்த்து உங்களை அவர் நேசிக்கிற தெய்வமா இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிற தெய்வமா இருக்கிறாரு. அந்த தேவனை விட்டு விலகி போகாதீங்க, அந்த தேவனை விட்டு விலகி ஓடாதீங்க. மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகள் அழகாக இருக்கும், அவங்க காண்பிக்கிறது எல்லாமே அழகா இருக்கும். இந்த உலகத்தின் வெளித்தோற்றத்தை பார்க்கிறது உங்களுக்கு தோன்றும், நான் ஒரு சிறைக்குள்ளதானே இருக்கிறேன் என்று. ஆனால் இந்த சிறை உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. உங்களை சுதந்திரமாக பறக்க விட்டால் எளிமையாக பிசாசு உங்களை வஞ்சித்து விடுவார். ஆகையினால் எப்பொழுதுமே ஞானமாய் தேவனுடைய கைகளுக்குள்ள அடங்கி இருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஏற்ற காலம் வருகிற பொழுது உங்களை எங்க பறக்க செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும், உங்களை எங்க கொண்டு உட்கார வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும், உங்களை எந்த இடத்துல கட்ட வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகையினால் அவர் உங்களுடைய காலத்துக்குள்ளே உங்களை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் எந்த ஒரு எரிகோவுக்கு நேராகவோ இல்ல சோதம் கோமரம் நேராகவோ கடந்து போய் உங்க வாழ்க்கைய கள்ளர் கையில, அதாவது பிசாசாரவன் கையில நீங்களே ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் சபையை பார்த்து எச்சரிக்கின்றார். தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இடைப்படுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, ஜாக்கிரதையா இருங்க. ஆவி ஆத்தும சரீரத்தை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்க, ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவனுக்கு நேராக நம்முடைய பயணம் இருக்க வேண்டுமே தவிர எரிகோவுக்கு நேராக பயணம் இருக்கக்கூடாது. என் அன்பு ஜனமே, இருக்கக்கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி உண்மையாய் செய்யுங்க, உண்மையாய் செய்யுங்க. ஆசாரியனை போல லேவியனை போல அல்ல, சமாரியனை போல இறங்கி வந்து இரக்கத்தை காமித்து தாழ்மையோடும் அன்போடும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க. இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதைதான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த பிரகாரம் இந்த ஓமையின் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நல்ல சமாரியனாய் நம்முடைய வாழ்க்கையை அவர் காயம் கட்டி ஆசீர்வதிப்பார். நன்றி ஆவியானவரே, உமக்கே நன்றி.